நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்த 10 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. பொங்கலை முன்னிட்டு திருநெல்வேலியில் அமுலுக்கு வரும் போக்குவரத்து நடைமுறை. யாழ்ப்பாணத்தில் இந்த ஆண்டு முதற்கட்டமாக 500 வீடுகள். ரணிலுக்கு மருத்துவ சான்றிதழ் வழங்கிய மருத்துவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கும் இலங்கை. சமஷ்டி தீர்வு என்பது நாட்டை பிளவுபடுத்துவது அல்ல எனும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். நோர்வே உயர்மட்ட பிரதிநிதியிடம் கஜேந்திரகுமார் தரப்பு வலியுறுத்தல். முல்லை மாவட்ட செயலாளர் கரைத்துறை பற்றி உதவி பிரதேச செயலாளரை சந்தித்தார் துரைராசா ரவிகரன். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜனாதிபதி சந்திப்பு. நாடே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் நல்லூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கலந்துரையாடல். அனுரகுமார திசாநாயக்க யாழ் வந்து திரும்பியதும் மீண்டும் ஒரு காணி அபகரிப்பு வெளியான தகவல். கிழக்கு மாகாணத்தில் அனைத்து வைத்தியர்களும் பணி நிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 10 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பினுள் படகொன்றில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களையும் அவர்களின் படகினையும் மயிலிட்டு மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்துள்ள கடற்படையினர் படகினை அங்கு தடுத்து வைத்துள்ளதுடன் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களை நீரியல் வளத்துறை அதிகாரிகளின் ஊடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி சந்தையை அண்மித்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்குடன் ஆடியபாதம் வீதியில் ராமசாமி பரியாரியார் சந்தையிலிருந்து திருநெல்வேலி சந்தை நோக்கி கனரக வாகனங்கள் மட்டும் உள்நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். பொங்கல் தினத்தினை முன்னிட்டு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு திருநெல்வேலி சந்தை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளில் பெருமளவான மக்கள் கூடுவதனால் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாகன நெரிசலை தவிர்க்கும் நோக்குடன் நாளைய தினம் புதன்கிழமை ஆடியபாதம் வீதியில் ராமசாமி பரியாரியார் சந்தியில் இருந்து திருநெல்வேலி சந்தை நோக்கி கனரக வாகனங்கள் மற்றும் உள்நுழைவதற்கு தடை செய்வதற்கு குறித்த வீதியின் ஒருவழி பாதையாக அது மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைமுறை நாளைய தினம் புதன்கிழமை மாத்திரம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இந்த ஆண்டு முதல் கட்டமாக 500 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ள வீட்டுத் திட்டம் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போது அவ்வாறு அவர் தெரிவித்தார். வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சினால் முதற்கட்டமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 500 வீடுகள் நிர்மாணிப்பதற்கான ஒதுக்கீடுகள் கிடைத்துள்ளது. வீட்டுத் திட்ட பயனாளிகள் பட்டியல்களை சுற்று நிருபத்துக்கு அமைய தெரிவு செய்யுங்கள் எனவும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறாத நபர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தேவைப்படும் தொடர்பிலான விவரங்களை கையளிங்கள் என பிரதேச செயலாளரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கலந்துரையாடலில் மேலதிக செயலாளர் காணி, திட்டமிடல் பணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், பிரதி உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக விடய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பிய போது அவரை பரிசோதித்து மருத்துவ சான்றிதழ்களை வழங்கிய 5 மருத்துவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் குறிப்புகள் அளித்த ஆவணங்களையும் விசாரணை அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் பெறப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் மருத்துவர்களிடமிருந்து தொடர்புடைய வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க கடுமையான உடல்நிலை பாதிப்பில் இருப்பதாகவும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மருத்துவமனையில் இருந்து அவர் உடனடியாக வெளியேறி சென்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள விவாதமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட இலக்குகளை மாற்றியமைக்க இலங்கை முயற்சிக்க வேண்டும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார்.
தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மாத இறுதியில் சர்வதேச குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ள போது இது தொடர்பான விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 48 மாத நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மதிப்பாய்வு குறித்து விவாதிக்கவே சர்வதேச நாணய நிதிய குழு இந்த மாதம் இலங்கை வரவுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய டிட்வா சூறாவளி போன்ற எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக இலக்குகளை திருத்த வேண்டியது தவிர்க்க முடியாதது என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அழுத்தங்களை நோர்வே பிரயோகிக்க வேண்டும் எனவும், குறைந்தபட்சம் சமஷ்டி தீர்வு என்பது நாட்டை பிளவுபடுத்துவதில் என்ற நிலைப்பாட்டையிலும் நோர்வே வெளிப்படுத்த வேண்டும். அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சிடம் உயர்மட்ட பிரதிநிதிகளிடமும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வலியுறுத்தியுள்ளனர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இம்மாதம் தொடக்கம் முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டு அங்கு பலதரப்பட்ட சந்திப்புகளை நடாத்தி வருகின்றனர். இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தலைமையில் அதன் செயலாளர் கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் சுரேஷ், உத்தியோகபூர்வ பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ், கொள்கை பரப்பு செயலாளர் காண்டீபன் உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் நோர்வே வெளிவிவகார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரியை சந்தித்து உள்நாட்டில் தமிழர்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினை மற்றும் தீர்வு எதிர்பார்க்கை குறித்து விரிவாக விளக்கம் அளித்தனர். இதன்போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை ஒற்றை ஆட்சிக்குள் முடக்கும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் முயற்சி மற்றும் தமது சமஷ்டி தீர்வுக்கான கோரிக்கை என்பன தொடர்பில் நோர்வே வெளிவிவகார அமைச்சின் அதிகாரியிடம் விரிவாக விளக்கம் அளித்தனர். இதனை செவிமடுத்த அதிகாரி தீர்வு விடயத்தில் தாம் நடுநிலையான போக்கை கடைபிடிப்பதாக பதிலளித்தார். இதனை நிராகரித்த கஜேந்திரகுமார் தரப்பு, இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நோர்வே உள்ளிட்ட உலக நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினர் சமஷ்டி தீர்வுக்கு இணங்காமல் தனிநாட்டையே கூறுகின்றனர் என்ற அடிப்படையில் அல்லவா பின்னர் யுத்தத்தை ஆதரித்தீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன், குறைந்தபட்சம் சமஷ்டி தீர்வு என்பது நாட்டை பிளவுபடுத்துவது அல்ல என்ற நிலைப்பாட்டையேனும் நோர்வே வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அது மாத்திரமன்றி பயங்கரவாத தடை சட்டத்தை பல்லீடு செய்வதற்கான புதிய சட்ட வரைவு, வடகிழக்கு மாகாணங்களில் தொடரும் பௌத்த மற்றும் இராணுவமயமாக்கும், நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் நோர்வே அதிகாரிக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர். இது டென்மார்க் வெளிவிவகார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரியுடன் நடைபெற்ற சந்திப்பிலும் இவ்விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் மற்றும் கரைதுறை பெற்று உதவி பிரதேச செயலாளர் ஆகியோரை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மிக முக்கியமாக இந்த சந்திப்பில் கோப்பாப்புலவில் இராணுவத்தினால் கையகப்படுத்தலில் உள்ள மக்களின் காணிகளின் விவரங்களை மாவட்ட செயலாளர் மற்றும் கரைத்துறை பற்றி உதவி பிரதேச செயலாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது கூறியிருந்தார். குறிப்பாக கடந்த புதன்கிழமை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் இடம்பெற்ற போது கோப்பாப்புலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும், விடுவிக்கப்படாத காணிகளுக்கு பதிலீட்டு காணிகள் வழங்கப்பட்டதுடன் வீடுகளும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ அதிகாரிகளால் ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வாறு இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட பொய்யான தகவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கோப்பாப்புலவில் 55 பேருக்குரிய 59.5 ஏக்கர் காணிகளும் 4 பேருக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் 59 பேருக்குரிய 159.5 ஏக்கர் காணிகளை இராணுவத்தினர் கோப்பாப்புலவில் விடுவிக்க வேண்டியுள்ளதாக ஜனாதிபதியின் உண்மை நிலையை சுட்டிக்காட்டினார். இதன்போது கோப்பாப்புலவு காணியொன்று விடயம் தொடர்பாக அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவால் இராணுவத்தினரிடம் கூறப்பட்டது. இத்தகைய சூழலில் கோப்பாப்புலவில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 159.5 ஏக்கர் மக்கள் காணிகள் தொடர்பான உண்மையான விவரங்களை ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் திட்டமிட்டுள்ளார். அந்த வகையிலேயே கோப்பாப்புலவில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளின் விவரங்கள், ஆவணங்கள் என்பனவற்றை முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் மற்றும் கரைத்துறை பற்றி உதவி பிரதேச செயலாளர் ஆகியோரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இந்த நிலையில் விரைவாக இந்த ஆவணங்கள் மற்றும் விவரங்களை கையளிப்பதற்காக மாவட்ட செயலாளர் மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் ஆகியோரால் இதன்போது பதில் வழங்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச செயலகத்தில் விஷ போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான நாடு ஒன்றாக தேசிய செயற்பாடு திட்டத்தின் கீழ் ஒரு விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றது. போதையில்லா நாடு மகிழ்ச்சியான நாளை என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சமூகத்தில் அதிகரித்து வரும் விஷ போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் சமூக பொருளாதார மற்றும் குடும்ப ரீதியான பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது இளைஞர் தலைமுறையை போதைப் பொருள் அபாயத்திலிருந்து பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும் என்பதும்,
போதைப்பொருள் ஒழிப்பில் அரசு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மத அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருப்பதும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இளைஞர்கள் சரியான பாதையில் வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. கலந்துரையாடலின் போது போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக நடாத்துதல் மற்றும் பாடசாலை மற்றும் சமூக மட்டங்களில் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல், போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தல் போன்ற முக்கிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. பொது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து தெரிவிக்கையில், விஷப்போதைப் பொருட்கள் நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு பெரும் சமூக சவாலாக மாறியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். போதையில்லா நாடு, மகிழ்ச்சியான நாடு என்ற இலக்கை அடைவதற்காக அரசு, சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்தார். எதிர்வரும் 20/1/2026 அன்று காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் தீவகம் வடக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலக பிரிவில் எழுவைதீவு G30 கிராம் அலுவலக பிரிவில் காலவாடி அடைப்பென அழைக்கப்படும் பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான 2 பரப்பு காணி இலங்கை கடற்படைக்காக சுவீகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 21/1/2026 அன்று காலை 9 மணிக்கு எழுவைதீவு 3ஆம் வட்டாரத்தில் அமைந்துள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான 53 பர்ச்சஸ் பரப்பளவு கொண்ட காணி இலங்கை கடற்படையின் எலராப்படை அணி முகாம் அமைப்பதற்காக நில அளவை காரியாலயத்தின் மூலம் சுவீகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலான ஊர்காவத்துறை பிரதேச சபை உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணி உப செயலாளருமான திருமதி நிரஞ்சினி ஜெலஸ்டினாஸ் தெரிவித்துள்ளார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காணியை கடற்படைக்காக அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது எழுவைதீவு மக்களுடன் இணைந்து அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியதாகவும், இந்த நிலையில் மீண்டும் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை பலாத்காரமானது, ஜனநாயக விரோதமானது என சுட்டிக்காட்டினார். எனவே இந்த காணி அபகரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்த எழுவைதீவு மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியம் உள்ளதாக வலியுறுத்தினார். சிங்கள பேரினவாதத்தின் கொள்கையும் சிந்தனையும் இன்னும் மாற்றமடையவில்லை என்பதற்கான மற்றொரு சாட்சியாக இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கை அமைந்துள்ளதாகவும், இது தமிழ் மக்களின் நில உரிமைகளுக்கு எதிரான தொடர்ச்சியான அத்துமீறலாக காணப்படுவதாக ஜனநாயக தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கருணாகரன் குணாளன் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் பணி நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடு தொடர்பில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சரை பதவியிலிருந்து நீக்கி அந்த பதவிக்கு வேறொரு பணிப்பாளரை நியமிக்க கோரி இந்த பணி நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு மாகாணத்தில் உள்ள 2 பொது வைத்தியசாலைகள், ஒரு போதனா வைத்தியசாலை, 17 ஆதார வைத்தியசாலைகள், 52 ஆதார வைத்தியசாலை மற்றும் 113 ஆரம்ப சுகாதார மையங்களில் இந்த பணி நிறுத்தம் செயல்படுத்தப்படும். மேலும் அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள அனைத்து வைத்தியர்களும் இந்த பணி நிறுத்தத்தில் இணைந்துள்ளனர் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்ற குழு உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளரும் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.